பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரிப்பதற்காக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் இல்லாமல் புதிய அரசாணையை வெளியிடவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வீடியோ, ஆடியோ உள்ளிட்டவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட தணிக்கை முறையை கொண்டுவர கோரி திருச்சியைச் சேர்ந்த இளமுகில் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்காக வெளியிடப்பட்ட அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றிருப்பது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தவறானது என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். எனவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெற்று பெயர் இல்லாமல் புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பொள்ளாச்சி பாலியல் தொடர்பான வீடியோக்களை இணையதளங்களில் இருந்து நீக்கவும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புகார் கொடுத்த பெண்ணுக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு குழந்தைகளுடன் பெற்றோர் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்ற நீதிபதிகள் பாலியல் குற்றங்களை தனியாக விசாரிக்க உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒன் ஸ்டெப் சென்டர்ஸ் என்ற மையங்களை அனைத்து மாவட்டங்களில் தொடங்கவும் உத்தரவிட்டனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மன ரீதியான ஆலோசனைகள் வழங்கவும் மறுவாழ்வு ஏற்படுத்தி தரவும் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுவை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கோவை குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசுவை காவலில் எடுத்த அதிகாரிகள் இரவு நேரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக மாநில மனித உரிமை ஆணைய நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் சரியான முறையில் காவல்துறை செயல்படாவிட்டால் மனித உரிமை ஆணையம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்கும் என்று எச்சரித்தார். மேலும் காவல்துறை சரியான முறையில் செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை அறிந்து எங்களுடைய ஆணையத்திற்கு இது சம்பந்தமாக யாரேனும் பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது சமூக ஆர்வலர்களோ புகார் அளித்தால் நிச்சயமாக இந்த ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். இதனிடையே பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து சென்னையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தொடங்கி திருவல்லிக்கேணி காவல் நிலையம் வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகள் அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.